விஜய் த்ரிஷா. இப்போ விஜய் த்ரிஷா வச்சு தான் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு காசிப் போயிட்டே இருக்கு. விஜய் வந்து டிவோர்ஸ் ஆக போறாரா இல்ல த்ரிஷா வந்து விஜய் கல்யாணம் பண்ண போறாங்களா? எவ்வளவு கேள்வி. பாவங்களா, உங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்லையா? அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. அப்படி என்னதான் பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, விஜயோட பர்த்டேக்கு வந்து த்ரிஷா ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. பர்த்டே விஷ் சொல்லிட்டு அமைதியா இருந்து ஒரு புயல் லேக்கு, அதே மாதிரி புயல்ல இருந்து ஒரு அமைதி லேக்கு, இன்னும் நிறைய வருஷங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுல என்னங்க தப்பு? த்ரிஷா விஜய் வந்து ரொம்ப வருஷமா ஒரே இண்டஸ்ட்ரியில தான் இருக்காங்க. நிறைய படங்கள் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ள வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. அதையே வந்து மக்கள் யாரும் வந்து பார்க்க மாட்டேங்க. 15 வருஷத்துக்கு அப்புறமேட்டு த்ரிஷா விஜய் சேர்ந்து ஒரு படம் வந்தது, லியோ படம். லியோ படம் முடிஞ்ச உடனே விஜய் வந்து ஒரு பிரேக் எடுத்திருந்தாரு. அவர் வந்து நார்வே போயிருந்தாரு. அங்க வந்து த்ரிஷாவை மீட் பண்ணியிருந்தாரு. அது வந்து பிளான்டா இல்ல அன்பிளான்டா நமக்கு தெரியாது இல்லையா? என்னவா இருந்தாலும் 2 பேரும் ஒரே இண்டஸ்ட்ரியில தான் இருக்காங்க. ஒரு இடத்துல இன்னொரு கண்ட்ரியில போயிட்டு தெரிஞ்ச 2 பேர் வந்து பாக்குறாங்க. இதுல என்னங்க தப்பு இருக்கு? அதை வந்து உடனே வந்து நம்ம நெட்டிசன்ஸ்ல இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து நிறைய வந்து ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. அதாவது எப்படியாவது ஒரு ரிலேஷன் கொண்டு வரணும், அவங்களுக்குள்ள ரிலேஷனே இல்லைன்னா கூட நம்மளா ஏதாவது ஒரு ரிலேஷன் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. அடுத்தது த்ரிஷா வந்து ஏர்போர்ட்ல ஏதோ ஒரு போட்டோ போட்டிருந்தாங்களா, அதுல வந்து விஜயோட பழைய ஷூ இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஷூவை வந்து ஹைலைட் பண்ணி போட்டிருக்காங்க. எப்படியெல்லாம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி இல்ல சிஐடி வேலை பண்ணி ஒவ்வொரு போட்டோஸா வந்து தேடி தேடி கண்டுபிடிச்சு போடுறாங்க. சந்தானம் சொன்ன மாதிரி வெள்ளக்காரன் எதையோ கண்டுபிடிக்கிறான். ஆனா நம்ம ஒரு ஆளுக்கு எதை கண்டுபிடிக்கிறாங்க பாருங்களா. விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கும் இல்ல, அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எல்லாரும் சொல்றாங்க, ஐயோ விஜய் இப்பதான் வந்து பொலிட்டிக்ஸ்ல வந்து என்ட்ரா போறாரு, இந்த டைம்ல பார்த்து இந்த நியூஸ் வரணுமா? அப்படி என்னங்க நியூஸ் வந்தது? தெரிஞ்ச 2 பேர் வந்து ஒரு போட்டோ எடுத்து ஷேர் பண்ணது தப்பா இல்ல பர்த்டே விஷஸ் பண்ணது தப்பா? உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் தேவைன்னு சொல்லிட்டு நீங்களே ஏதாவது கற்பனை பண்ணி நீங்களே ஏதாவது வந்து இது விட்டா இதுல விஜயும் த்ரிஷாவும் வந்து என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எதுவுமே சொல்ல முடியாது. நீங்க நடத்துங்கப்பா, இன்னொரு விஷயம் கிடைக்கிற வரைக்கும் தானே இதெல்லாம் சொல்லிட்டு தான் அவங்க நினைப்பாங்க. சரி மக்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோ பார்க்கலாம்.